அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டோட ஹோம் பேஜ் பட்டன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி எம்எஸ் வேர்டில் இருக்கிற இந்த ஃபைலுங்கிற மெனு பட்டன் இங்கே டாப்பில் இருக்குது. இந்த பட்டனோட இந்த மெனுவில் இருக்கிற சில பட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஹோமில் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா புது டாக்குமெண்ட் ஒன்று வந்து பிளாங்காக ஓப்பன் ஆகும். இது கொடுக்குறது தான் இந்த பிளாங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூவில் வந்தீங்கன்னா நியூவில் இதுலேயும் நியூவாக பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்பாங்க. இதுவும் கொடுத்தீங்கன்னா புது டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்த பட்டன் பற்றி பார்ப்போம். இதில் கெட் ஆடின்ஸ்ன்னு இருக்குது. இது கொடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு இதில் வந்து சில அந்த ஆடின்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணுங்கிறது வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஆடின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த விக்கிபீடியா ஆட் பண்ணுறேன். கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும். நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணவான்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இந்த விக்கிபீடியா வந்து உங்களுக்கு இந்த சைடில் ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா வேர்டை பற்றி எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும். வேர்டுன்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் மாதிரியே இங்கே அந்த வேர்டுங்கிறத பற்றி நம்ம எம்எஸ் வேர்டை பற்றி டிஸ்பிளே பண்ணுவோம் ஹிஸ்ட்ரியை. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இந்த ஆடியன்ஸ் வந்து விக்கிபீடியா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேருக்கு. அடுத்தது பார்ப்போம். அடுத்து இன்ஃபோன்னு ஒரு இது இருக்குது. இது இன்ஃபோனா இந்த டாக்குமெண்ட்டான இன்ஃபோ அதை பற்றி ஃபுல்லாகவே இருக்கும். ப்ரொடக்ட் டாக்குமெண்ட், செக் இஷ்யூஸ், மேனேஜ் டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்ட் டாக்குமெண்ட்னா உங்கள் டாக்குமெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் ரீட் ஃபைல், என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு இது கொடுத்துட்டு நான் 1 2 3ன்னு ஒரு பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்வேர்டு வந்து 1 2 3 கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். மறுபடியும் ரீஎன்டர் பண்ண சொல்லும். 1 2 3 கொடுத்து நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓகே, இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ ப்ரொடக்ட் ஆகிருக்கு. நார்மலாக இருந்திருக்கும், இப்போ ப்ரொடக்ட் ஆனதுனால எல்லோ கலரில் வந்திருக்கு. அடுத்து இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட், செக் ஃபார் இஷ்யூஸ், இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிடும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். சேவஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, சேவஸ் கொடுத்தோம்னா இதை வந்து திஸ் பிசிலேயே டெஸ்க்டாப்பில் இந்த டாக்குமெண்ட் வந்து கேகேன்னு இருக்குது. இதை வந்து ஒரு ரீநேம் பண்ணுறேன். சாரி 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்கிற 1 2 3ங்கிற நேமில் இந்த ஃபைல் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்ப்போம். பிரிண்ட் கொடுத்தோம்னா நம்ம பிரிண்டர் அட்டாச் பண்ணியிருந்தோம்னா பிரிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டர் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஷேர்னால் எப்படி உங்களுக்கு ஷேர் வித் பீப்புள், இமெயில், ப்ரெசன்ட் ஆன்லைன், போஸ்ட் ஏ பிளாக், இப்படி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இமெயிலில் ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து சென்டர்ஸ் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் அந்த இதில் வந்து இப்போ இமெயில் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அதில் போய் அப்லோட் ஆகிடும். நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் போய் இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த பட்டன் பார்ப்போம். எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை வந்து வேறு என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம்னா வேர்டு 2097 2003ங்கிற இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், டெம்ப்ளேட்டு, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட், சேவஸ் அனதர் ஃபைல் டைப்பு, இப்படி வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சேவஸ் அனதர் ஃபைல் டைப் போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தோம்னா இப்போ வந்து எஸ் கொடுங்க. இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் ஃபைலில் வந்து மாறி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த பட்டன் பார்ப்போம். அடுத்து க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். 1 2 3
பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ இன்றைக்கி ஹோம் பேஜில் இருக்கிற ஃபைல் மெனுங்கிற பட்டன் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.